கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜூன் மாத வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாய் ஒரு காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய சந்ததியாய் இருக்கிறபடியினாலே, நிச்சயமாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கை அற்புதமும் அதிசயமுமாய் பிரகாசிக்கும். நீங்கள் பிரகாசிப்பீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. தேவனுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நிச்சயமாய் ஒரு நாளிலே அற்புதமும் அதிசயமுமான மாற்றங்களை அடைவார்கள், அல்லது புதிய பலனை அடைவார்கள். புதிய கிருபைகளை பெற்று உயரே உயரே, யாரும் எதிர்பார்த்திராத வகையிலே, யாரும் நினைத்து பார்த்திராத உயரங்களிலே பறப்பார்கள், பிரகாசிப்பார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்திலே ஒரு அற்புதமான காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள். நிச்சயமாய் நீங்கள் கிடைத்திருக்கிற இந்த அற்புதமான வாழ்க்கையிலே, உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு என்று தந்திருக்கிற இந்த நல்ல வாழ்க்கையிலே உங்களை அவர் பிரகாசிக்க செய்வதற்காய் கர்த்தர் அநேக காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். உங்களை அநேக படிப்பிற்குள்ளே, அநேக கற்றுக்கொள்ளுகிற வழிமுறைகளிலே, நல்ல சோதனைகளுக்குள்ளே, நிச்சயமாய் சிலரை சில பாடுகளுக்குள்ளே நடத்த முடியும். எப்படி நடத்தினாலும் உங்கள் முடிவு ஆச்சரியமும் அதிசயமுமாய் அநேக ஆயிரம் ஜனங்களை காட்டிலும் பிரகாசம் உள்ளதாய் மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, இதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? எந்த வழியிலே இந்த காரியங்களை நடத்தி, எந்த நடைமுறைகளின்படி உங்களை அவர் உயர்த்த முடியும், பிரகாசிக்க வைக்க முடியும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இன்று அநேகரை நாம் பார்க்கிறோம். என் குடும்பத்தில் எல்லோரும் நன்றாய் இருக்கிறார்கள். நான் பிராமண குடும்பத்தில் இருந்து வந்தேன். நான் மாத்திரம், எனக்கு மாத்திரம் இத்தனை பிரச்சனைகள், எல்லோரை காட்டிலும் கஷ்டம், வேதனை, நஷ்டங்கள், உபத்திரவங்கள், நிம்மதியாயில்லை என்று சொல்லுகிறவர்கள் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். என் குடும்பத்திலே நான் மாத்திரம் இந்த ஆவிக்குரிய சபைகளிலே இருக்கிறேன், உறுதியாய் கர்த்தரை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் எல்லோரை காட்டிலும் பரிதவிக்கப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த தொழிலிலே, இந்த வியாபாரத்திலே, அல்லது வேலை செய்கிற இடங்களிலே அநேகர் அப்படியும் இப்படியுமாய் நன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற சமாதானம் கூட எனக்கு இல்லை. நிந்தை, கஷ்டம், பயம், வேதனை, வியாதிகள், நஷ்டங்கள், உபத்திரவங்கள், சிறுத்து போனோம் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று இந்த அற்புதமான காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நிச்சயமாய் நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். இந்த ஆகாய மண்டலத்து சுடர்களை போல, ஆகாய மண்டலத்திலே காணப்படுகிற உயரே உயரே எழும்பி பிரகாசிக்கிற சூரியனை போல நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை மாறும். மறந்து விடாதிருங்கள். இது போன்ற மோசமான, எதிர்மறையான, தோல்விகரமான பதில்களுக்கு மத்தியிலே ஒரு அற்புதமான உண்மை இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இவர்கள் கர்த்தருக்குள்ளே வந்திருக்கலாம், ஆனால் நடக்க வேண்டிய வழியிலே நடப்பதிலே தவறி இருப்பார்கள். நன்றாய் கவனியுங்கள். இவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கலாம். ஒருவேளை கெட்ட குமாரனை போல சில காரியங்களிலே தவறி எங்கேயோ தொலைந்து போனவர்களை போன்று அமர்ந்து கொண்டிருப்பார்கள். நன்றாய் கவனியுங்கள். தொலைந்து போன ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறவர்கள், அவர்கள் மீண்டு வரும் வரை, கெட்ட குமாரனை போன்று வெகு தூரமாய் இருக்கிறவர்கள் மீண்டு திரும்பி வரும் வரை, அன்பு தேவ பிள்ளைகளே, இது போன்ற வேதனைகளும், தோல்விகளும், வெட்கங்களும், சிறுமைகளும் இவர்களை தொடர்ந்து பிடிக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். சத்தியத்தை அறிவீங்கள், சத்தியத்தை அறியுங்கள். அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். சத்தியத்திற்கு அதை அறிந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அதை அறிந்து கீழ்ப்படியும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, அங்கே நாம் விடுதலையை காண முடியும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவ்வண்ணமாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார், உயர்த்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதற்கு ஒரு அற்புதமான வழிமுறை இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அற்புதமான வழிமுறை இருக்கிறது. அப்பொழுது அந்த வழிமுறைகளை, அதனால தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும்
முதலாவது பணத்தை அல்ல, அல்லது முதலாவது வேறு எந்த பதவியை, பட்டத்தை, மனிதர்களுடைய சகாயத்தை அல்லது கடனை அல்லது பணத்தை அல்ல, வேறு எதையும் அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் ஆச்சரியமும் அதிசயமுமாய் வாழ்ந்து அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக கிருபை பெற்றவர்களாயிருப்பீர்கள். ஆமென். ஏசாயா 30 அதிகாரம் 26 வசனத்திலே ஒரு அற்புதமான காரியம். உங்கள் வாழ்க்கை எப்படி பிரகாசிக்கும், எப்படி ஒரு சூரியனை போல, சந்திரனுடைய வெளிச்சத்தை போல் இருக்கிற, சாதாரண வெளிச்சத்தை போல் இருக்கிற உங்கள் வெளிச்சம் எப்படி சூரிய வெளிச்சத்தை போல் அல்லது சூரியனுடைய வெளிச்சத்தை போல் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், சிலருடைய மகிமையான வெளிச்சங்கள் எப்படி 7 பகலின் வெளிச்சத்தை போல் ஏழத்தனையாய் பிரகாசிக்கும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். ஐயா, இதற்காக என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்ட விரும்புகிறார். அந்த வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்ட விரும்புகிறார். முறிவுகளை கட்டி அவர்களின் அடி காயங்களை குணமாக்க விரும்புகிறார். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரே உங்கள் முறிவுகளை, ஐயா, தேவனுக்கும் நமக்கும் சில நேரங்களிலே முறிவுகள் ஏற்பட்டு விடுகிறது. தேவனோடு உள்ள உறவுகளிலே முறிவுகள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முறிவுகள், பொருளாதாரத்திலே முறிவுகள், பிசினஸ்ல முறிவுகள், ஊழியத்திலே முறிவுகள், எத்தனையோ முறிவுகள் இருக்கிறது. இந்த முறிவுகளை எல்லாம் கட்டுவதற்கு வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த முறிவுகளை ஒரு உதாரணமாய் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவனோடு உள்ள தகப்பனோடு உள்ள முறிவை அந்த இளைய குமாரன் கட்டும்படியாய் அவன் நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று நினைக்கிற அளவிலே அவன் புத்தி தெளிந்த பொழுது, ஹல்லேலூயா, அங்கே அவனுடைய முறிவு கட்டப்பட்டது. தகப்பனோடு உள்ள ஒரு உறவு, எத்தனை மகிமையும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உயர்வும் உன்னதமுமாயிருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த இளைய குமாரன் இருந்த இடம் ஒரு பரிதாபமான சூழ்நிலை, மிகவும் அசிங்கமும் அருவருப்பமும் நாற்றமுமான சிறிய சூழ்நிலையிலே இருந்தவன் இன்று பாருங்கள், ஒரே இரவிலே அவனுடைய வாழ்க்கை சரித்திரம் முழுவதும் மாறியது. அதுபோலவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் முறிவை, தகப்பனோடு உள்ள தேவனோடு உள்ள உறவின் முறிவுகள் கட்டப்படும் பொழுது, ஆமென், நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பிரகாசிப்பீர்கள். ஐயா, உங்கள் வாழ்க்கையின் அடி காயங்கள், உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தின் அல்லது உங்கள் ஜீவிதத்தின் குடும்ப வாழ்க்கையின் அடி காயங்கள்னா சிலருக்கு சில காயங்களை மறக்கவே முடியாது. சமீபத்தில் என் அன்பு சகோதரி ஒருவரை சந்திக்கும் பொழுது அவர் தங்களுடைய அருமையான மகளை பூவை போல பொன்னை போல வளர்த்த ஒரே மகளை அவர்கள் இழந்ததனால் உள்ள அந்த முறிவை, அந்த வேதனையை, அந்த அடி காயத்தை அவர்களால் வருடங்களுக்கு அதை மறக்கவே முடியவில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, சிலர் பாருங்கள், தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய கணவனை இழந்த அந்த காரியங்களை அல்லது அவர்களை விட்டு பிரிந்திருக்கிற அந்த காரியங்களை அவர்களால் தாங்கிக் கொள்ளவே, அந்த முறிவுகளை அவர்களால், அந்த அடி காயங்களை அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அத்தனை பெரிய இழப்புகள், அத்தனை பெரிய சோதனைகள், அத்தனை பெரிய சோகங்களுக்குள்ளே அகப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் அடி காயங்களை குணமாக்குவார். ஆமென். நிச்சயமாய் அவர் அந்த முறிவுகளை, குடும்ப முறிவுகளை, ஆவிக்குரிய முறிவுகளை, உறவுகளுக்குள்ளே, திருமண வாழ்க்கையிலே இருக்கிற முறிவுகளை அவர் கட்டுகிற அந்த நாள் வரை பொறுத்திருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களை அவருடைய சமூகத்திலே சமர்ப்பியுங்கள், முற்றிலுமாய் சரணடையுங்கள். என் தெய்வமே என்று அவருடைய சமூகத்திலே நீங்கள் சரணடையும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் அவர் அந்த காயங்களை, முறிவுகளை கட்டி காயங்களை ஆற்றுவார். glory. பொழுது சந்திரனுடைய வெளிச்சத்தை போல் இருக்கிற உங்கள் வாழ்க்கை சூரியனுடைய வெளிச்சத்தை போல் ஏழத்தனையாய் glory. சூரியனை போல் ஒருவேளை நீங்கள் மகிமையும் மகத்துவமாய் இருந்தாலும் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போல் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசாயா 58:8
வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை விடியற் காலத்து வெளுப்பை போல உங்கள் வெளிச்சம் எழும்பும். ஆமென். விடியற் காலத்து வெளிச்சத்தை போல விடியற் காலத்திலே அப்படி பகீர் என்று சூரியன் உதிக்க ஆரம்பித்த அந்த நொடி பொழுதிலே கடுமையாயிருந்த இரவுகள் அல்லது மப்பும் மந்தாரமாயிருந்த பகுதிகளிலே அந்த சூரிய வெளிச்சம், கீற்று வெளிச்சத்தின் கீற்றுகள், அந்த ரேகைகள் வரும் பொழுது நிச்சயமாய் அது பயங்கரமும் ஆச்சரியமும் அதிசயமுமாய் இருக்குமே. அப்படியே உங்கள் வாழ்க்கை விடியற் காலத்து வெளுப்பை போல எழும்பும், விடியற் காலத்து வெளிச்சத்தை போல எழும்பும். அப்பொழுது உங்கள் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். ஹல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த நாட்களிலே, இந்த மாதத்தின் தொடக்கமாய் ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, அப்பா என் அடி காயங்களை கட்டும்படியாய் என் முறிவுகளை கட்டி என் அடி காயங்களை குணமாக்கும் ஆண்டவரே. ஐயா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை, ஆவியானவரோடு நடக்காத இந்த துர்பாக்கியமான வாழ்க்கை, வெளிச்சமே இல்லாத மரண இருளும் அந்தகாரமுமாய் இருக்கிற வாழ்க்கையிலே வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாய் என்னை முழுவதுமாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். என் தெய்வமே, நானும் என் வீட்டும், நானும் என் பிள்ளைகளும், நானும் என் கணவனுமாய் ஒரு புதிய வாழ்க்கை வாழும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நாங்கள் அற்புதமும் அதிசயமுமாய் பிரகாசிக்கும்படியாய் நல்ல பூரண இருதயத்தோடு உங்களை தாழ்த்தி கேளுங்கள். எங்கள் தெய்வமே, எங்கள் வெளிச்சம் சந்திரனுடைய வெளிச்சத்தை போல் இல்லாமல், ஒரு நிரந்தர வெளிச்சம் இல்லாது நாங்கள் தவிக்காதபடி, நிரந்தர வருமானம், சந்தோஷம், சமாதானம் நிரந்தரமாய் இல்லாதபடி, சுகமும் சௌக்கியமும் இல்லாதபடி, லார்ட் இருளும் அந்தகாரமும் அமாவாசையுமாய், தேய்பிரையும் தேய்தலும் ஒடுங்கி போகுதலும் சுருங்கி போகுதலும் இல்லாதபடி பூரண வெளிச்சம் உண்டாகும்படியாய் எங்கள் வெளிச்சத்தை ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போல் மாற்றும்படியாய் உம்முடைய பக்கமாய் நாங்கள் சரிகிறோம், கர்த்தரிடமாய் சேருகிறோம். எங்களை கர்த்தர் மாற்றும்படியாய், எங்கள் முறிவுகளை கட்டும்படியாய், எங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற அடி காயங்களை எல்லாம் என் தெய்வமே குணமாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே சம்பாக்காரதரபோ எரிபாரா ஷக்கரபோ ருஷந்தரபோ துருக்கமரதரபோ உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மறுமலர்ச்சி. இந்த 1ஆம் தேதியிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் செபியுங்கள், ஒரு நாளும் தொற்று போக மாட்டீர்கள். வெட்கப்பட்டு போகிறதாக ஒரு சரித்திரமே இருக்காது. ஹல்லேலூயா. ஓசியா 6:1 சொல்லுகிறார் தீர்க்கதரிசியானவர், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்கள் மந்திரம் வச்சு விட்டார்கள், இவர்கள் சூனியமைத்து விட்டார்கள், இவர்கள் ஏவி விட்டார்கள் என்கிற காரியங்கள் ஒருபுறம் இருக்கட்டும். இங்கே கர்த்தரிடத்திலே திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அவரே அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஆமென். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஐயா, ஏன் இந்த காரியங்கள் என் வாழ்க்கையிலே நடக்கவில்லை? ஏன் இத்தனை தாமதங்கள்? ஏன் என்னாலே எல்லோரையும் போல கூட வாழ முடியவில்லை? இந்த உலகத்தில் உள்ள புறஜாதிகள் வாழுகிறது போல் கூட என்னுடைய காரியம் நடக்கவில்லையே. ஏன் எனக்கு மாத்திரம் தோல்வி? ஏன் எனக்கு மாத்திரம் இந்த சமுதாயத்திலே வெற்றி இல்லை? இந்த பிசினஸ்ல யாரோ கொடி கட்டி பறக்கிறார்கள், என்னால் மாத்திரம் ஏன் முடியவில்லை? கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். ஒருவேளை அவரே உங்களை பீறி இருப்பார், அவரே உங்களை அடித்திருப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காரியத்தை மறந்து விடாதிருங்கள். அவர்கள் சூனியம் வைத்து விட்டார்கள், இவர்கள் சூனியம், இவர்கள் மந்திரம், இவர்கள் ஏவி விட்டார்கள். எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். முதலாவது நம்முடைய நீதியை, நம்முடைய பரிசுத்தத்தை பரிசித்து பாருங்கள். இது கர்த்தர் பீறினதா அல்லது கர்த்தர் நம்மை அடித்தாரா? எப்பொழுது குணமாக்குவார்? அதற்காக நாம் என்ன செய்யலாம் என்று நீங்கள் அறிந்து ஆராய்ந்து அறியும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆராய்ந்து அறிந்து கர்த்தரிடமாய் நீங்கள் திரும்பும் பொழுது அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஹல்லேலூயா. ஆமென். அவரே உங்கள் காயங்களை கட்டும் பொழுது, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் திருமண வாழ்க்கை சிங்கார தோப்பாய், சிங்க
அலங்கார தோட்டமாய் மாறிவிடும். ஓ க்ளோரி! நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவியும் கணவனுமாய் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமுமாய் மாறிவிடுவீர்கள். ஹல்லேலூயா! கர்த்தரே உங்களுடைய காயங்களை கட்டி உங்களை சீர்படுத்தும் பொழுது, நீங்கள் சீர்படுத்தி சிறப்படுத்தி உங்களை பலப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்தும் பொழுது, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஊழியம், உங்கள் வியாபாரம், உங்கள் பிள்ளைகள் குடும்பமாய் அங்கே பாருங்கள், நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அன்பு தேவ பிள்ளைகளே, எங்கே எங்கே நாம் அடிக்கப்பட்டோம், எங்கே நாம் பாருங்கள், எங்கே நம்மை பீறி போடப்பட்டோம், எதனால் பீறி போடப்பட்டோம், ஏன் நம்மை அடித்தார்? அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் நாம் கர்த்தரை விட்டு எப்படியாய் எந்த வகையிலே தூரமாய் போனோம்? தயவு செய்து நன்றாய் யோசித்து பாருங்கள். ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற, ஐயா, நம்முடைய காயங்களை எல்லாம் கட்டுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஐயா, நான் தவறு செய்தேனா, அல்லது நான் குற்றம் செய்து விட்டேனா, அல்லது என்னிடம் குறை இருக்கிறதா, அல்லது நான் என்ன பாவம் செய்தேன், அல்லது பரம்பரை சாபங்கள், அல்லது நான் செய்த பாவங்களின் சாபங்கள் தான் என்னை பிடித்திருக்கிறதா, எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு இன்று கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதத்திலே மகிமையும் மகத்துவமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தொடங்கும்படியாய், ஆமென், புதிதாய் பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் புதிய பாடசாலைகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்லுகிற காலமாய் இருக்கிறது. அவர்களும் நீங்களுமாய், அவர்களும் நீங்களும் உங்கள் குடும்பமுமாய் எழும்பி எழுந்து உயர்ந்து உன்னதங்களிலே சூரியனை போல் பிரகாசிக்கும்படியாய், உங்கள் குடும்பம் எல்லாம் பிரகாசிக்கும்படியாய், ஆமென், சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் அதை காணும்படியாய், அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு மத்தியிலே, உற்றார் உறவினர்களுக்கு மத்தியிலே நீங்கள் உயர உயர எழும்பி பிரகாசிக்கிற சூரியனை போல் பிரகாசிக்கும்படியாய் இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரிடமாய் திரும்புங்கள். ஆமென். நீங்கள் அப்படியாய் திரும்பும் பொழுது என்ன நடக்கும்? ஐயா, இந்த சூழ்நிலைகளில் இருந்து எல்லாம் நீங்கள் எழும்பி விடுபட்டு, ஆமென், வெளியே வந்து புறப்பட்டு வெளியே வந்து எழும்பி எரிந்து பிரகாசியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்பொழுது இனி உங்கள் சூரியன் பகலிலே உங்களுக்கு வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உங்களுக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமும், உங்கள் தேவனே உங்களுக்கு மகிமையுமாயிருப்பார். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமென். ஏசாயா 60 சொல்லப்பட்டிருக்கிறபடி உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீங்கள் பிரகாசிக்கிற இந்த நாளிலே, நீங்கள் பிரகாசிக்க தொடங்குகிற இந்த நாளிலே உங்கள் துக்க நாட்கள் நிச்சயமாய் முடிந்து போகும். ஹல்லேலூயா. நீங்கள் தைரியமும் ஆச்சரியமும் அதிசயமுமாய் அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் விசேஷித்தவர்களாய் ஆச்சரியமும் அதிசயமுமாய், ஏசாயா சொன்னது போல, நானும் என் பிள்ளைகளும் நானும் என் குடும்பமும் இஸ்ரவேலிலே அதிசயமும் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றாய் கருத்தில் கொள்ளுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. நீங்கள் இன்று எப்படிதான் உடைந்து போயிருந்தாலும், நொறிந்து போயிருந்தாலும், முறிந்து போயிருந்தாலும் கர்த்தரிடமாய் திரும்புங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னும் அதிகமாய் தேவனோடு உள்ள உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி நிறைவிலே வாழ பழகிக் கொள்ளுங்கள். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் நீங்கள் மாறும் பொழுது, ஹல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பும் சௌக்கியமும், ஆமென், ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் குதூகலமும் கொண்டாட்டமும் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை பிடித்துக் கொள்ளும். நீங்கள் நிச்சயமாய் பேறு பெற்றவர்களாய் அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக மாட்சிமையும் மகத்துவமும் நிறைந்தவர்களாய் வாழுவீர்கள். ஆமென். உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஓ க்ளோரி. அப்படியாய் பிரகாசிக்கும் பொழுது என்ன நடக்கும்? நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே நடுப்பகல் வரைக்கும் எழுந்து எரிந்து பிரகாசிக்கிற சூரியனை போல் இருப்பார்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இன்று உங்கள் பிள்ளைகளை சின்னவர்களாய் இருக்கிறார்கள், சிறியவர்களாய் இருக்கிறார்கள் என்று அற்பமாய் பார்க்காதிருங்கள். என் பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லை, ஐயா, தகப்பன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, வருமானம் இல்லை, எங்களுக்கு யாதொரு உதவியும் இல்லை, எங்களை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்று கவலைப்படாது.
கவலைப்படாதிருங்கள். என்னிற்கு இருக்கிற கடன்களில் இருந்து எப்படி தப்பிக்க போகிறேன், பிரச்சனைகளில் இருந்து எப்படி மீளப் போகிறேன் என்று கவலைப்படாதிருங்கள். நீதிமான்களாய் இருங்கள், உண்மையுள்ளவர்களாய் இருங்கள், முறிவுகள் இல்லாதபடி முறிவுகள் கட்டப்பட்டவர்களாய், காயங்கள் தேவனாலே ஆற்றப்பட்டவர்களாய் இருங்கள். நடு பகல் வரைக்கும் எழுந்து எரிந்து பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் மாறி போகும். ஆமென். அப்படியாய் நீங்கள் அநேகரை, உங்கள் பிள்ளைகளை மாத்திரமல்ல அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாய், அநேகருக்கு சுவிசேஷத்தை, தேவனுடைய சத்தியத்தை சொல்லுகிறவர்களாய், சுவிசேஷ காரியங்களிலே முன் நிற்கிறவர்களாய், சுவிசேஷ காரியங்களிலே அநேகரை பிரகாசிக்க செய்கிறவர்களாய், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிற ஊழியங்களிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படும் பொழுது, ஆமென், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்து சுடர்களை போல பிரகாசிப்பார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாம் இழந்து, எல்லாம் நஷ்டமாகி, எல்லாம் கொடுமையும் நஷ்டமும் கஷ்டமுமாய் துக்கமும் துயரமுமாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற வேலைகளை செய்யுங்கள். ஆமென். எப்படியா நீதிக்கு உட்படுத்துகிறது? சுவிசேஷம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். சுவிசேஷம் நிச்சயமாய் எங்கும் சொல்லப்பட வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை அவர் நமக்காக, அவர் மரித்ததின், அவர் நமக்காக இரத்தம் சிந்தி மரித்து காயம் பட்டு நம்மை காப்பாற்றினதின், நம்மை மீட்டுக் கொண்டதின், நம்மை ரட்சித்ததின் ரகசியம் அங்கேதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் அநேகரை நீதிக்கு உட்படுத்தினவர்களாய் வாழும் பொழுது நீங்கள் உலகத்தின் வெளிச்சமாய் இருப்பீர்கள். ஆமென். நீங்க உங்க பட்டணத்துல, உங்க குடும்பத்துல, உங்க தெருவுல, உங்க சபையில, உங்க தேசத்திலே, உலகத்திற்கே நீங்கள் வெளிச்சமாய் இருப்பீர்கள், இருக்கிறீர்கள் என்று மத்தேயு 5:14 கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறார். ஆமென். அப்படியாய் நீங்கள் வெளிச்சமாய் இருக்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உங்களை விட்டு போனவர்கள் திரும்பி வருவார்கள், உங்களை வெட்டி பார்க்காதவர்கள் எட்டி பார்ப்பார்கள், உங்கள் பட்சமாய் வராதவர்கள் உங்கள் பட்சமாய் வருவார்கள், உங்கள் விரோதித்தவர்கள், உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினவர்கள் எல்லாம் உங்கள் பட்சமாய், உங்கள் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள் வருவதாய் வருவார்கள். உங்கள் உதிக்கிற உங்கள் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருகிறதை காண்பீர்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, இப்படியாய் நீங்கள் பிரகாசிக்கும் பொழுது உங்களை நோக்கி ராஜாக்கள், பெரிய மனிதர்கள், உயர்ந்தவர்கள், உயர்வும் உன்னதமானவர்கள் எல்லோரும் உங்கள் பட்சமாய் ஒரு நாளிலே நடந்து வருவார்கள், மரியாதையாய் வருவார்கள், உங்களை தேடி வருவார்கள். உங்களோட மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி உங்களையும் பணிந்து கொள்ளுகிற நாட்கள் வரும். ஓ குளோரி! எத்தனை அற்புதமான சத்தியம்! அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காரியங்கள் நடப்பாமல் போவதற்கு சாத்தியமே இல்லை. சொல்லுங்க வாயத்திறந்து, இந்த காரியங்கள் நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. சத்தியத்தின்படியே நீங்கள் நடக்கும் பொழுது இந்த தேவ வார்த்தைகள் ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஆமென். வேற எல்லா ராஜதந்திரங்களும் தோற்று போகலாம், எல்லா மனிதனுடைய மூளையில் தோன்றுகிற நடைமுறைகள் தோற்று போகலாம், எல்லா விதமான கவர்ச்சிகரமான காரியங்கள், உபதேசங்கள் தோற்று போகலாம். ஆனால் தேவனுடைய திருச்சட்டத்தின்படி, ஆமென், சத்தியத்தின்படி நீங்கள் நடக்கும் பொழுது ஒரு நாளும் தோல்வி என்பது இல்லை. ஒருவேளை சில காலங்கள் தோல்வி போல் தோன்றலாம், ஒருவேளை சில காலங்களிலே நீங்கள் எழும்ப முடியுமோ என்பது போல் காலம் நீட்டித்து செல்லலாம். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையையும் நீதியையும் மறந்து விடாதிருங்கள். சிலர் பொறுத்திருக்க மாட்டாமல் அவசரப்பட்டு தங்களை கெடுத்துக் கொள்ளுகிற சகோதரிகள் இருக்கிறார்கள். பாருங்கள், சிலர் புரிந்து கொள்ள முடியாமல், அறிந்து கொள்ள முடியாமல் தங்கள் வாழ்க்கையை சிறைப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாளும் அது போன்ற சகோதரிகளாய், சகோதரர்களாய் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் சிறைச்சாலைகளுக்குள்ளே அல்லது அந்தகாரமும் இருளுகளுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை அமிழ்த்தி விடாதிருங்கள். எழுந்து பிரகாசியுங்கள். பொறுமையோடு கர்த்தர் நன்மை செய்வார் என்று நீதியும் நியாயத்தோடு, நல்ல விசுவாசத்தோடு, நல்ல சத்தியத்தோடு, சத்தியத்தின்படி நடவுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை, அல்லேலூயா, நீங்கள் பெரிய
ஆவிக்குரிய வெளிச்சத்தை காண்பீர்கள். மரண இருளின் திசையில் இருந்தாலும் உங்கள் மீது வெளிச்சம் பிரகாசிக்கும். ஓஹோ, ஆமென். கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஐயா, இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் இந்த ஜூன் மாத இந்த அற்புதமான மாதத்தின் தொடக்கத்திலே இவர்கள் விடியற் காலத்து வெளுப்பை போல, என் தெய்வமே, விடியற் காலத்து வெளுப்பை போல இவர்கள் வெளிச்சம் சீக்கிரமாய் துளிர்க்கும்படியாய், ஆமென், பிரகாசிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் சுகவாழ்வு, இவர்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்படியாய் என் தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. என் ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கைகள் சந்திரனுடைய வெளிச்சத்தை போல் அப்படியும் இப்படியுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், பல்வேறு உபத்திரவங்கள், தேய்பிறைகள், தேய்மானங்கள், தேய்ந்தும் தொலைந்தும் நஷ்டம் கஷ்டம் கடனின்றி இருக்கிறவர்களுக்கு மத்தியிலே ஐயா, சில அமாவாசை இரவுகளை போன்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையிலே என் தெய்வமே, வறண்டதும் விடாய்த்ததுமான நிலப்பகுதிகளிலே வாழுவது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாய், ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாய் என் தெய்வமே, எங்களுடைய ஐயா முறிவுகளை எல்லாம் கர்த்தர் கட்டும்படியாய் எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்கே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முறிவு இருக்கிறதோ அந்த முறிவுகள் எல்லாம் இப்பொழுதே கட்டப்படும்படியாய் எங்களை உம்முடைய பலிபீடத்திலே வைக்கிறோம் சுவாமி. என் தெய்வமே, ஜீவ பலியாய் எங்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ராஜாவே, எங்கள் முறிவை கட்டி எங்கள் அடி காயங்களை நீர் குணமாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே முழுமையாய் வருகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் வெளிச்சம் எல்லாம் சூரியனை வெளிச்சத்தை போல ஐயா, ஏழத்தனையா ஏழு பகலின் வெளிச்சத்தை போல மாறும்படியாய் ஆச்சரியமும் அதிசயமுமாய் பிள்ளைகளை தொடுவீராக. என் அன்பு சகோதர சகோதரிகளை தொடுவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரியாதபடி, மந்திர சூனியங்கள் என்று பயப்படாதபடி, எப்பொழுதும் பிசாசு பிசாசு என்று பிசாசுகளை குறித்தே சிந்தித்து, பிசாசுகளின் காரியங்களை குறித்தே அறிந்து ஐயா, பிசாசுகள் மந்திரங்கள் சூனியங்கள் என்று நாங்கள் எப்பொழுதும் யோசனை பண்ணி சிந்தித்து பயந்து கொண்டிராதபடி அவைகளை விட்டு வெளியேறுகிறவர்களாய் என் தெய்வமே, எங்கள் நொறுங்குண்ட இருதயங்களை குணமாக்குகிறவரும் எங்கள் காயங்களை கட்டுகிறவரும் ஆகிய எங்கள் கர்த்தரிடத்திலே நாங்கள் திரும்புகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீர் எங்களை ஐயா உம்முடைய வசனத்தை அனுப்பி அல்லவோ குணமாக்குகிறீர். எங்கள் ராஜாவே, உம்முடைய வசனத்தை அனுப்பி அல்லவோ எங்களை அழிவில் இருந்து பாதுகாக்கிறீர். இன்று அந்த அற்புதமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் எங்களை முழுமையாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, இன்று அன்பு சகோதர சகோதரிகளை குணமாக்குவீராக. அல்லேலூயா. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பூரண சமாதானத்தை கொடுப்பேன் சொன்னீங்களே சுவாமி. இன்று இந்த குடும்பங்களிலே பூரண சமாதானம் உண்டாகும்படியாய் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் ஐயா. இவர்கள் துக்க நாட்கள் இதோடு முடிந்து போகட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாட்களிலே நல்ல அவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பாடசாலைகளிலே, நல்ல கல்லூரிகளிலே, ஆமென், நல்ல பல்கலைக்கழகங்களிலே, ஆமென், நல்ல கல்லூரிகள், நல்ல நாடுகளிலே, மேன்மையும் மகத்துவமான இடங்களிலே இவர்கள் பிள்ளைகள் சென்று பிரகாசிக்கும்படியாய், இவர்கள் சென்று ஆகாய மண்டலத்து சுடர்களை போல பிரகாசிக்கும்படியாய் நல்ல இடங்களிலே இவர்கள் பிள்ளைகள் படிக்கவும் தங்கி தாபரிக்கவும் வாழ்க்கை சூழ்நிலை இன்று மாறும்படியாய் இந்த ஜூன் மாதத்திலே மகிமையும் மகத்துவமான காரியங்கள் தொடங்குவதாக. ஆமென். படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானம், புத்தி, கிருபை, ஸ்டடிங் பவர், மெமரி பவர் எல்லாவற்றையும் விசேஷித்த ஞானங்களை கொடுத்து அவர்களை பிரகாசிக்க பண்ணும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இது எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கள் தெய்வமே, தேவனாகிய கர்த்தரே எங்கள் மேல் பிரகாசிப்பார். நாங்கள் சதா காலங்களிலும் அரசாளுவோம் என்று வெளிப்படுத்துதல் 22:5 எழுதப்பட்ட
எழுதப்பட்டிருக்கிறபடி என் தெய்வமே எங்கள் பிள்ளைகளின் மீதும் எங்கள் மீதும் ஐயா எங்கள் குடும்பங்களின் மீதும் ஊழியங்களின் மீதும் தேவனாகிய கர்த்தரே பிரகாசிக்கும்படியாய் நாங்கள் சதா காலங்களிலும் உம்முடைய வார்த்தையின்படியே அரசாளுகிறவர்களாய், அடிமைகளாய் அல்ல, சாதாரணப்பட்டவர்களாய் அல்ல, சிறுமைப்பட்டவர்களாய் அல்ல, சதா காலங்களிலும் அரசாளுகிறவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்த சித்தமாயிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எல்லா பொருளாதார தடைகளும் மாறட்டும், திருமண தடைகள் மாறட்டும், வேலை வாய்ப்பிலே இருக்கிற, வெளிநாடுகளுக்கு செல்லுகிறதிலே இருக்கிற, ஆமென், வெளி தேசங்களிலே நல்ல வேலைகளுக்கு செல்லுகிறதிலே இருக்கிற தடைகள் எல்லாம் மாறும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே எஸ்தருக்கென்று மொர்தெகாய்க்கென்று வழிகளை ஆயத்தப்படுத்தின எங்கள் நல்ல தேவன். ஆமென். வழியே இல்லாத இடங்களிலே வழிகளை உண்டு பண்ணினவர். ஆமென். வெளிச்சமே இல்லாத இடங்களிலே ஐயா நீரே எங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். அப்படி ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே ஒரு புது வாழ்வு தொடங்கட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும். பிள்ளைகள் எல்லாம் எழும்பி எரிந்து எழுந்து பிரகாசிக்கிறவர்களாய் மாறட்டும். ஐயா குடும்பம் இனி ஒரு மாற்றம், குடும்பத்திலே இனி ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் என்றே உண்டாகும்படியாய். ஹல்லேலூயா. ஆமென். இவர்களை பார்க்கிறவர்கள் எல்லோரும் ஐயா இவர்கள் உலகத்திற்கு, பட்டணத்திற்கு, தேசத்திற்கு, தெருவிற்கு, சபைக்கு வெளிச்சமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லும் வகையிலே இவர்களை ஆமென் உலகத்தின் வெளிச்சமாய் நீர் மாற்றி இருக்கிறீர். ஆமென். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்றது போல இவர்களை மலை மேல் உள்ள பட்டணமாய் என் தேவனாகிய கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வராமல் இருந்த நல்ல காரியங்கள் எல்லாம் நிறைவாய் இவர்களை தேடி வரும்படியாய். ஆமென். இவர்கள் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும் நன்மைகளும் மேன்மைகளும் ராஜரீக மேன்மைகளும் கடந்து நடந்து ஓடி வரும்படியாய். ஹல்லேலூயா. இப்பொழுதே இன்றே இந்த ஜூன் மாதத்தின் தொடக்கத்திலே உதிக்கிற இவர்கள் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் மேன்மைகளும் மகிமையானவர்களும் உன்னதமானவர்களும் கடந்து வரும்படியாய் நல்ல கான்ட்ராக்டுகள் கடந்து வருவதாக, இயேசுவின் நாமத்தினாலே நல்ல தொழில் வாய்ப்புகள் வருவதாக, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருவதாக, நல்ல வரன்கள் வருவதாக, நல்ல வாய்ப்புகள் வருவதாக, நல்ல ப்ராஜெக்டுகள் கிடைப்பதாக என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தருடைய ஒளி பிரகாசிக்கட்டும். ஆமென். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற நல்ல கிருபைக்காக, இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் உண்டாகிறதற்காக. ஆமென். ஒழுங்கீனமும் வெறுமையுமாய் இருந்த, இருளும் அந்தகாரமுமாய் இருந்த இந்த உலகத்திலே வெளிச்சம் உண்டானது போல இவர்கள் வாழ்க்கையிலே தேவ வார்த்தையின்படியே வெளிச்சம் உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அற்புதமும் அதிசயமுமாய் ஆகாய மண்டலத்து சுடர்களை போல, ஆகாய மண்டலத்து சூரியனை போல பிரகாசிக்கிற அந்த மேன்மையான நாள் இன்று தொடங்கும்படியாய் தேவ சமூகத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நிச்சயமாய் உங்கள் வாழ்த்து செய்திகளை எழுதுங்க, பிரேயர் ரிக்வெஸ்டை எழுதுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல லைக் போடுங்க. க்ளோரி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். க்ளோரி. 6ஆம் 7ஆம் தேதிகளிலே சென்னையிலே அந்த பாருங்கள் புது நல்லூர் என்கிற பகுதியிலே நடக்கிற அந்த கூட்டங்களிலே தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். லைவ் வரும் பொழுது பாருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இப்படியாய் மகிமையும் மகத்துவமாய் பிரகாசிக்க பண்ணுவார். நீங்கள் பிரகாசிக்கிற அந்த நாளிலே சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் காணுகிறது மாத்திரமல்ல, உங்களால் அன்றி அவர்களுக்கு வெளிச்சமே இராது. நீங்களே உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் வீட்டிற்கு, உங்கள் தெருவுக்கு, உங்கள் சபைக்கு நீங்களே வெளிச்சமாய் இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் இல்லாமல் உங்கள் சபைக்கோ, உங்கள் வீட்டிற்கோ, உங்கள் குடும்பத்திற்கோ, உங்கள் ராஜ்யத்திற்கோ சுவையே வராது. காரணம், நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் வெளிச்சமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை அப்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் தேவ சமூகத்திலே உங்களை சமர்ப்பிக்கிறேன்.
ஆமென். நமது சென்னை நல்லூர் ஊழியர்கள் ஜெப ஐக்கியம் இணைந்து நடத்தும் சுகமளிக்கும் எழுப்புதல் பெருவிழா. சுகமளிக்கும் எழுப்புதல் பெருவிழா. இடம் புதுநல்லூர் போலீஸ் பூத் எதிரிலுள்ள மைதானம். நாள் ஜூன் மாதம் 6 மற்றும் 7, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெறும். இந்த வல்லமையான கூட்டத்தில் இந்தியாவிலும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளிலும் 300க்கும் மேற்பட்ட திறந்தவெளி சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தி அதிகாரத்துடன் வல்லமையோடும் அற்புத அடையாளங்களோடும் சுவிசேஷத்தை பிரசங்கித்த தமிழ் சுவிசேஷகர் எவாந்தலிஸ்ட் ரவி ஆபிரகாம் அவர்கள் தேவ செய்தி கொடுத்து விசேஷமாக வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பார்கள். உடலில் பல்வேறு உபாதைகள், வேதனை மறைவதையும், காது கேளாதோர் கேட்பதையும், பார்வை குறைந்தவர்கள் பார்வை அடைவதையும், நீண்ட காலமாய் இருக்கிற தீராத தலைவலி, முதுகு தண்டு, ஸ்பைனல் கார்டு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சைனஸ், ஆஸ்துமா, மூச்சு திணறல் மற்றும் தீராத பிரச்சனைகளுக்காக தனித்தனியாக ஜெபிப்பார்கள். கட்டிகள் மறைவதையும் இன்னும் பல்வேறு உடல் உபாதைகளிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெறுவதை நேரில் காண வாருங்கள். நூற்றுக்கணக்கான அற்புதங்களை காண இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அனுமதி இலவசம்.